யூடியூப் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு வீடியோவை யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. என்னோட வீடியோவுக்கு நானே ரியாக்ட் பண்ண போறேன். இது வரைக்கும் அப்லோட் பண்ணதுல அதிகமான வியூஸ் போன வீடியோஸ் இதுதான் முதல் வீடியோ. இது ஒரு ஆப்பு வைக்கும் அப்பள சமையல், இன்ப சுற்றுலா சமையல் தான் பாவா. சைஸா மாவு எடுத்து உழ பண்ணிதான். சரி இதுல என்னப்பா இருக்கு, ஆவில தானே வேகுது அப்படின்னீங்கன்னா, ருக்கோ ஜரா இந்த பரிசுத்தமான சீட் எடுத்துட்டு போய் நடைபாதை தார்பாயில் அடிக்க வேண்டியதான். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கெல்லாம் மேல ஒரு படி போய் அம்மனி ஒண்ணு பண்றாங்க. சைஸா டிஃபின் பாக்ஸை வச்சு கரகாட்டம் ஆட வேண்டியதான். ஆட கன்றாவியே காலின் கன்றாவிய ஆட்டம். இதையெல்லாம் சைஸா பேக் பண்ணி பல கண்டத்துக்கு அமிச்சு எல்லாரையும் போட்டு தள்ள வேண்டியதான். போட்டு தள்ள எல்லாரையும் போட்டு இருக்கிறதுல அதிகமான வியூஸ் போன வீடியோ இதுதான். 22 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஆப்பு வைக்கும் அப்பள சமையல். பவர் ஜூஸ். ஒரு மனுஷன் ஒரு வாரம் மாதுளை பீட்ரூட் ஜூஸ் குடிச்சானா மசில் பயங்கரமா ஏறும், ஸ்டாமினா பயங்கரமா பூஸ்ட் ஆகும் பாவா. பசலைக்கீரை வாழைப்பழ ஜூஸ் தோலெல்லாம் கிளியர் ஆகிடும், எலும்பு பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகிடும். ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் பிளட் பிரஷரை கம்மி பண்ணி முட்டி வீக்கத்தை குணப்படுத்துது பாவா. இயற்கையா உருவாகலனா அதை எடுத்துக்காதீங்க. இதுல சொல்ற இன்ஃபர்மேஷன் கரெக்டான ரிசர்ச் பண்ணி போட்டேன். 17 மில்லியன் வியூஸ் போச்சு. அடுத்து லாஸ்ட் சம்மர்ல எடுத்த வீடியோ போன வருஷம் அப்லோட் பண்ணது 16 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதை பார்ப்போம். இந்த வீடியோல அடிக்கிற வெயில்ல அப்பளம் பொரிச்சிட்டு இருக்காங்க. வாங்க உண்மையா உழப்பலான்னு பாத்துருவோம். கேஸ் மிச்சம் என் ஜாமி, வாங்க பொரிச்சு பாத்துருவோம். நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எண்ணெய் சட்டி வச்சுட்டு புரியுதப்பா. அப்பளம் பொரியுது. உண்மைதான், அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதா? உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். நல்ல வெயில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு, உச்சி வெயில். இங்கதான் பாத்தீங்கன்னா எண்ணெயை வச்சுட்டோம். வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அப்பளத்தை போட்டு பார்ப்போம். ஒரு ரியாக்ஷனும் இல்லை. எந்திரியே எந்திரி. அப்ப இது உண்மை கிடையாது, உழப்பல் தான். அப்புறம் எப்படி அப்பளம் புரிஞ்சுது? இந்த மாதிரி எண்ணெய் சட்டியை சூடு ஏத்தனோம்னா நல்லா புரியும். இதுல என்ன ஒரு கொடுமைனா, இந்த வீடியோ நிறைய பேர் உண்மை நம்பிட்டு இருக்காங்க. இது உண்மை கிடையாது, உழப்பல் தான். ஒரு யூனிக்கான கண்டென்ட் எடுத்தேன். 16 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்து ஒரு பாப்கார்ன் வீடியோ 15 மில்லியன் வியூஸ். இது ஒரு பரபரப்பான பாப்கார்ன் மேக்கிங் வீடியோ. பிளாஸ்டிக் கவர், ஆயில், கார்ன், ரகசிய மசாலா, சாக்லேட் பிளேவர் தான் பாவா. நல்ல வேலைங்க ஐயா. பிளாஸ்டிக் கவர் தூக்கி அடிச்சாப்ல ஏலியன் அடுப்பு ஆன் பண்ணி நல்ல ஒர்க் பண்ணிதான். பாப்கார்ன் பொரியுறது பயங்கர சாட்டிஸ்பாக்சன். நீங்களும் வீட்டுல பொரிக்கணுமா? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 2 டீஸ்பூன் ஆயில ஊத்தி மஞ்சத்தூள் சால்ட் அடிச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ சோளத்தை போட்டு நல்லா வறுத்துட்டு அப்படியே சிம்ல வச்சிரு பாவா. 100 கிராம் கார்னுக்கு 2 டீஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சால்ட். அம்பிடுதான் பாவா அளவு. ஒரு நல்ல படத்தை போட்டுவிட்டு பாப்கார்ன் அடி பாவா. பாப்கார்ன் வறுக்கும் போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் அப்படிதான் வறுப்பேன். அடுத்து ஃபிஷ் ஆயில் வீடியோ. இதுவும் 15 மில்லியன் வியூஸ். ஃபிஷ் ஆயில எப்படிதான் பண்றாங்கன்னு பார்த்தேன். நாம நினைக்கிற மாதிரி முழு மீனை பிடிச்சி செய்யறது இல்ல ஐயா. சீப்பா கிடைக்கிற மீன் தலை, தோல், செதில வச்சு பண்றாங்க. இந்த வேஸ்ட் எல்லாம் செப்பரேட் பண்ணி இதை பயங்கரமான நாத்தம் இருக்கக்கூடிய கலவையோட அரைச்சி எடுக்க போறாங்க. இந்த டைம்ல ரத்த வாடையும் அழுகிய வாடையும் காத்துல வீசும். அந்த வாடையை தடுக்கிறதுக்கு கெமிக்கல், பிளேவர்ஸ், ஆர்டிபிஷியல் பிராக்ரன்ஸ் கூட சேர்ப்பாங்க. இந்த மிக்சர் ஹை டெம்பரேச்சர்ல வச்சு பிரஸ் பண்ணும்போது ஆயில் தனியா பிரிஞ்சு வருதுங்க ஐயா. இந்த ஆயில் டார்க்கா இருக்கும், அழுகிய வாடையும் அடிக்கும். நம்ம ஃபேக்டரி பாவா சும்மா இருப்பாங்களா? இத நல்லா ப்ளீச் பண்ணி ரீஃபைன் பண்ணி பல அடுக்கு ஃபில்டர் போட்டு தருவாங்க. இந்த ஆயில் கண்ண கவர்ற மாதிரி கேப்சூல்ல அடிச்சு தருவாங்க. இத வாங்கி சாப்பிடுறவங்க ஃபிஷ் ஆயில் நேச்சுரலா கிடைக்குது, பயங்கர ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா பயங்கர கெமிக்கல்ஸோட சீப் ப்ராடக்ட் வச்சு செய்யறது தான் இந்த ஃபிஷ் ஆயில். கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸே இல்ல. அந்த மாதிரி தான் இதுவும். சரி இப்படிதான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தேன். பார்த்தா உண்மையாவே இப்படிதான் மேனுஃபேக்சர் நடக்குது. மார்க்கெட்ல கிடைக்கிற 80% ஃபிஷ் ஆயில் அசுத்தமானது. கருப்பட்டி ஸ்வீட் ஐட்டம் 13 மில்லியன் வியூஸ். இது ஒரு சுத்தமான சமையலுங்க ஐயா. யாரும் பதறி அடிச்சு விடணும். அம்புட்டு ஒரு சுத்தமா பர்ஃபெக்ட்டா பண்றாங்க. கருப்பட்டி கரைசல். நிறைய பேர் கச்சா எண்ணெய்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. இது கருப்பட்டி தான். கடலை மாவு ரெண்டுத்தையும் நல்லா கலக்க வேண்டியது. இதுக்கு மேல இஷ்டத்துக்கு நெய்ய கொட்டி நல்லா மணக்க மணக்க செய்யறாங்க. ரகசிய மசாலா ஏலக்காய் பவுடர் தாங்க ஐயா. இன்னும் நல்லா மணமேத்த வேண்டியது. அச்சுல போட்டு நல்லா உருட்டி பிளாக் கட்டிகள் ஆக வேண்டியது. சைஸான கட்டிங் மிஷின் பர்ஃபெக்ட்டா கட் பண்றாங்க. சுவையான கருப்பட்டி ஸ்வீட். இந்த லாஸ்ட்டாக கொடுக்குற பல்லி சவுண்டு இதெல்லாம் வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இந்த சவுண்டு மிஸ்ஸிங் அப்படின்னு. இந்த சவுண்ட் எப்படி எடுத்தனா, என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரீல்ஸாக அப்படியே எடுத்துட்டு இருப்பாப்ல. அப்படி எடுத்து பார்க்கும்போது இந்த சவுண்டு கொடுப்பான் அப்படின்னு. அதுலேருந்து எடுத்த ஒரு சவுண்டு தான் அப்படியே இதில் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஆரோக்கிய விருந்து 13 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இது ஒரு ஆரோக்கிய விருந்து, இனி தேவையில்லை மருந்து. வாழைப்பழங்கள், பப்பாளி, தண்ணீர் பழம், கேனரி பழம், மஞ்சள் தர்பூசணி தான் நல்லா ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றாங்க. கிர்னி பழம் சைஸா கட் பண்ணி அடிக்கிறீங்க. மாம்பழம், சப்போட்டா இருக்கும் நல்லா டேஸ்டா. பால், சர்க்கரை, புஜ்ரி பழங்கள் அம்புடுதாங்க ஐயா. எல்லாத்தையும் அரைச்சு எடுக்கிறீங்க. பல பேரை போட்டு தள்ளுற குட்டி பேத்தாருங்க மத்தியில நீங்க எனக்கு கடவுளா தெரியுறீங்க ஐயா. நல்லா பேசுறனால இது பெய்ட் ப்ரமோஷன் நினைக்க வேணாம், அது தவறான கருத்து. நிறைய பேரோட ஃபேவரட் இதுதான் உழப்பல் வீடியோ. ஐஸ போட்டுவிட்டு ஆயில் அடிச்சாங்க. என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தேன். உழப்ப கிரீம் மாதிரி ஆகிருதுங்க ஐயா. மாவு உழப்பல், பால் உழப்பல், உழப்புன்னு உழப்பி எம்புட்டு உழப்பல். சப்ஸ்கிரைபர் ஆசைப்படி உழப்பல் வீடியோ நல்லா பதம் பார்த்து எடுக்கணும். கச்சா எண்ணெயில் குதூகல ஆயில். ஆட கன்றாவியே. மாவை எடுத்து ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த பட்டா சைஸ் கிறிஸ்பி வடை ரெடி ஆகுது. இது அப்படியே ஜீரா தண்ணியில முக்கி பால் ஆடையில் அடிக்கணும். இந்த ஸ்வீட் பேரு தான் மலாய் கேவர்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தான்ல பயங்கர ஃபேமஸான ஃபுட் ஐட்டம்.
தரை உழப்பல் இது எல்லாமே 13 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அட என்னங்க இது தங்கக்குட்டியின் தரை ஸ்வீட் என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தேன். உழப்பல்ஸ ஊத்தி தரையோட தரையா போட்டு உழப்ப வேண்டியதா. அட கன்றாவியே இந்த செவுரு உழப்ப செவுத்துல போட்டு உழப்ப வேண்டியதா. தங்க கட்டி சுத்தமா சுகாதாரமா செய்யறாப்ல. எம்மா 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 எம்மாடி எம்மா கோணி அதுல போட்டு உழப்பனி சைஸா திரட்டி கட்டிங்ஸ் அடிக்க வேண்டியதா. இந்த அதிநவீன மிஷின்ல போட்டு நல்லா உருட்டி தள்ளுறாங்க. இப்ப இந்த ஸ்வீட்டுக்கு சால்ட் ஏத்த தரையோட தரையா போட்டு உழப்ப வேண்டியதா. எப்படிப்பட்ட பரிசுத்தமான ஸ்வீட் பெத்தாரு குட்டியோட ஸ்வீட் ரிவீட். இந்த சைஸா பேக் பண்ணி பல கண்டத்துக்கு அமிச்சு எல்லாரையும் போட்டு தள்ள வேண்டியதா. போட்டு தள்ளு எல்லாரையும் போட்டு தள்ளு. நார்த்ல எங்கேயாவது பிரயாணம் பண்றோம்னா இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டத்துல எச்சரிக்கையா இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இதுதாங்க ஐயா. லாஸ்ட் பெஞ்ச் சமையல் 9.3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸ்கூல் பசங்களோட லாஸ்ட் பெஞ்ச் சமையல் என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தேன். சிப்ஸ், ஆனியன், கும்பி பாகம், தக்காளி, லெமன், பொரி, காரா பூந்தி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. எக்ஸாம் பேடு தான் சாப்பிங் பேடு நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டீங்க. குட்டி பெத்தாரோட முகமெல்லாம் தெரியாதுங்க ஐயா. எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா இதுக்கு மேல லெமனை புழிஞ்சு விட்டோம்னா அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஐகானிக் சவுண்ட். அடுத்து காஜு ரோல் 9.2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. பெத்தாரு குட்டி வாங்கடி செல்லும் வாங்க என்ன பண்றீங்க. முந்திரி எடுத்து டின்டின்னா அடிக்க வேண்டியதா. நல்லா கழுவி எடுத்து அரைச்சு எடுக்கிறாங்க. சரசர சர்க்கரை மிஷினின் கோரத்தாண்டவம். மிஷின்ல தானே போடுறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் தான் சம்பவம் இருக்கு பாவா. ரெண்டாவது உழப்பல் எல்லாம் உழப்பி விட்டு வெறும் கைகள்லயே எடுக்க வேண்டியதா. அட கன்றாவியே என்னங்க அது கன்றாவியான வெயிட் மிஷின்ல வெயிட் போட வேண்டியது. இதுல ஒரு நல்ல விஷயம்னா கலர் எல்லாம் ஆட் பண்ணாம குங்குமப்பூவா போடுறாங்க. மேல நல்லா ஊத்தி உழப்புன்னு உழப்ப வேண்டியதா. இந்த ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லற கன்ஃபார்ம். முந்திரி பிஸ்தா நல்ல புஜிட்டிக்கா தான் இருக்கு. முந்திரி சர்க்கரை உழப்பலு அதுக்கு மேல ஸ்பெஷல் உழப்பலு நல்லா உருட்டி சில்வர் ஃபாயில ஒட்டிவிட்டு அலங்காரங்கள் பண்ணி அலங்கார வண்டியில அனுப்ப வேண்டியதா. இன்பமான இன்ப சுற்றுலா நோ ரிட்டன் டிக்கெட். லாஸ்டா பார்த்தது சில்வர் ஃபாயில் கிடையாது அலுமினியம் ஃபாயிலும் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது அதை மட்டும் பிச்சு போட்டு சாப்பிடுங்க. பாட்டி சமையல் 7.5 மில்லியன் வியூஸ். பாட்டி அம்மாவோட ரகசிய சமையல் இதை வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டோம்னா ஹாஸ்பிட்டலுக்கே போக வேணாம்னு சொல்றாங்க. எப்படிதான் பண்றாங்கன்னு பார்த்தேன். ஆயில், ஆனியன், முருங்கை இலை நல்லா வதக்கி போட்டு தக தக்காளி, சீரகம், தனியா, காய்ந்த கும்பி பாகம், கொரியாண்டர் இதை அரைக்க வேண்டியதான். சால்ட், புளி இதை நல்லா அரைச்சோம்னா அந்த முருங்கை துவையல் ரெடி ஆயிருது. அயன் சத்து நிறைஞ்சிருக்கு. அடிபாவா அடிச்சு உடம்ப தேத்து. உண்மையாவே இதோட அருமை தெரிஞ்சவங்க அவங்களோட உணவுல சேர்த்துப்பாங்க. லிக்விட் நைட்ரஜன் எக்ஸ்பெரிமெண்ட் 7.4 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. லிக்விட் நைட்ரஜன்ல ஆப்பிளா என்னதான் ஆகும்னு பார்த்தேன். கொதிக்கும் லிக்விட் நைட்ரஜன் அம்புட்டு குளிர்ச்சியா இருக்குங்க ஐயா. கையில கிளவுஸ் போட்டு தான் பண்ணணும். இந்த மாதிரி தொட்டோம்னா பம்பலக்கடி பம்பாத அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருச்சுங்க ஐயா. -53 ஃபாரன்ஹீட். இப்போ இதை சுக்கா நொறுக்க வேண்டியது. ஆப்பிள் கல்லாக மாறிய தருணம். அந்த சவுண்ட நீங்களும் கேளுங்க ஐயா. அடுத்து சாகச பயணம் 7.3 மில்லியன் வியூஸ். அம்மணியின் சாகச பயணம் டிக்கெட் எல்லாம் எடுக்காம அப்படியே டயர்ல ஏறி லேண்டிங் கியர்ல ஒளி வேண்டியதான். ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியாது -50 டிகிரி வரைக்கும் போக போகுதுன்ட்டு. 30,000 அடிக்கு மேல போனோம்னா ஆக்சிஜனும் இல்ல உடம்பும் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஏரோப்ளேன்ல லேண்ட் பண்ணி ஆகணும். லேண்டிங் கியர் ஓபன் பண்ணோம்னா அவங்களோட ஃப்ரோசன் பாடி பக்கத்துல இருந்த கடல்ல விழுந்திருக்கு. டிக்கெட்டே வாங்காம ஃப்ரீயா போகணும்னு நினைச்ச இவங்களுக்கு சொர்க்கத்துக்கே டிக்கெட் கொடுத்துறாங்க. இதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல பிளைட்ல டிராவல் பண்ணி அப்படியே அதே மாதிரி விழுந்தாங்க. ராக்கெட் அடுப்பு சமையல் 6.9 மில்லியன் வியூஸ். ராக்கெட் அடுப்பு சமையலுங்க ஐயா என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தேன். உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்து வேக போடுறாங்க. ஆமாங்க ஐயா இந்த மிஷின்ல தள்ளி ஆவியில வேக போட வேண்டியதா. உருளைக்கிழங்கு அறவே மிஷின்ல இறக்க வேண்டியதா. ரகசிய மசாலா சால்ட் கும்பிபாக பவுடர் தாங்க ஐயா. இத நல்லா கலந்து முந்திரி கடுகு தாளிப்புகள் அடிக்க வேண்டியதா. கலவை ரெடி. கொத்தமல்லியை தூவி அரோமாவை ஏத்துறாங்க. இந்த மாவு ரெடி ஆயிருச்சுங்க ஐயா. சைஸ கிழங்க ஃபில் பண்ண வேண்டியதா. எம்மா எனர்ஜெட்டிக்கான இன்ஜின் ஆயில். கச்சா எண்ணெயின் குதூகல விளையாட்டு. ஆயில் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா கடுகெண்ணெயை 10 தடவை யூஸ் பண்ணோம்னா அது கச்சா எண்ணெய் தான். கச்சா எண்ணெய் எப்பயுமே கச்சா எண்ணெய் தான். அடுத்து கேக்டஸ் பூச்சி 6.9 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அட என்னங்க இது வெள்ளை பவுடர் நசுக்கணும்னா அப்படியே சிகப்பா மாறுது. என்னன்னு பார்த்தப்பதான் தெரியுது காக்கினல் பூச்சின்னு. ஃபார்முலா செட் பண்ணி இந்த பூச்சியை வளர்க்குறாங்க. ஏன் இந்த பூச்சியை வளர்க்கணும்? இந்த பூச்சி அரைச்சோம்னா ரெட் கலர்ல சாயம் கிடைக்குதுங்க ஐயா. இதைத்தான் துணிக்கு சாயம் ஏத்துறதுக்கும் நாம சாப்பிடுற சாக்லேட் கேக்கு எல்லாத்திலும் ரெட் கலர் வர வைக்கிறதுக்கும் இந்த கலரை தான் சேர்ப்பாங்க. ஏன் லிப்ஸ்டிக்ல கூட இந்த பூச்சியோட சாயம் தான். இந்த கலரால மனுஷங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமானு இன்னும் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணீங்க ஐயா. அப்படின்னா இந்த பூச்சால மனுஷங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. இதைத்தான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனா அதை அப்படியே பிளேட் மாத்தி போட்டாங்க. மும்பை தமிழர் 6.3 மில்லியன் வியூஸ். மும்பைல இப்படி ஒரு கடையா நம்ம தமிழ்நாட்டு தம்பதிகள் வெற்றிகரமா நடத்திட்டு வராங்க. தோசையை ஊத்தி வெங்காயம் கொத்தமல்லியை போட்டு நல்ல அரோமாவை ஏத்துறாங்க. ஒரு தோசையில 1 முட்டை 2 முட்டைன்னு போடுவாங்க. ஆனா 10 முட்டையை போட்டு புரோட்டீன் தோசையா மாத்துறாங்க. பாவா எத்தனை முட்டை இருக்குன்னு என்றீங்களா? தெரியும் என் செல்ல குட்டி. சொல் கும்பிபாக பவுடர் நல்லா காரசாரமா செய்றாங்க. மும்பைல யாரும் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கீங்களா? ஒரு நாள் தாராவிக்கு வரேன். உங்க எல்லாரையும் பார்க்க கண்டிப்பா வருவேன். லெக் பீஸ் சமையல் 6.1 மில்லியன் வியூஸ். இது ஒரு லெஜண்ட் லெக் பீஸ் சமையல்.
சமையல் என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தேன். வேக வைத்த லெக் பீஸ், உருளைக்கிழங்கு, சதை பகுதி, மசித்த உருளை, கொரியாண்டர், டொமேட்டோ சாஸ், சால்ட், மசாலா பொருட்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இதோ அந்த வார்த்தை, ரகசிய மசாலா. இதை நல்லா கலந்து எடுக்க வேண்டியது. சோள ஈட்டிங்னா கலக்கிறது. ஒரு ஹோல்ஸ போட்டு எலும்பு சொருகிறாப்ல. புரோட்டீன் முட்டை இதுல நல்லா கலந்து பிரெட் கிரம்ஸ் அடிக்க வேண்டியது. இதை நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா லெஜண்ட் லெக் பீஸ் ரெடி. சுவையான லெஜண்ட் லெக் பீஸ். கச்சா எண்ணெய் பெத்தாரு 5.4 மில்லியன் வியூஸ். கச்சா எண்ணெய் பெத்தாரு வாங்கடி செல்லம் வாங்க. என்ன பண்றீங்க? புரோட்டீன் முட்டைகளை சைஸா இறக்க வேண்டியது. கச்சா எண்ணெயில் ஒரு குதூகல குளியல். இந்த கச்சா எண்ணெயை ட்ரம்ப் கிட்ட மறைச்சு வைங்க ஐயா, இல்லனா இதுக்கு வந்துருவாங்க கச்சா எண்ணெய் திருடர்கள். முட்டைய சைஸா கறியில போட்டு ஒலப்பொலப்புன்னு ஒலப்பணிதியா. ட்ரம்புக்கு இந்த கச்சா எண்ணெய் கபாப கொடுத்தான்னு போய் சேர்ப்போம். இவங்க போய் சேர்ந்தாதான் நாடு அமைதியா இருக்கும். என்ன பாபா சொல்றீங்க? இவரே வீடியோ போடுவாராம், அந்த வீடியோக்கு இவரே சிரிப்பாராம். குட்டி பெத்தாரு அப்கிரேட் ஆன வீடியோ. சுத்தமான எண்ணெய் 5.4 மில்லியன் வியூஸ். கச்சா எண்ணெயில் இருந்து சுத்தமான எண்ணெய்க்கு மாறிய தருணம். கடந்த சில வாரங்களா இவங்களோட கச்சா எண்ணெய் சமையல் பயங்கர வைரலுங்க ஐயா. இன்ஃபுளுசர் எல்லாம் வீடியோ எடுத்து போட நெட்டிசன் எல்லாம் கமெண்ட்ல வருத்தெடுத்துருந்தாங்க. இதை பார்த்து அவங்க ஊர் ஃபுட் ஆபீசர் எல்லாம் பல கடைகளை மூடிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மத்த கடை ஓனர்ஸ் எல்லாம் எங்க நம்ம கடையை மூடிவாங்களோ சொல்லி சுத்தமான எண்ணெய்க்கு மாறிட்டாங்க. இது தமிழ்நாட்டுல சாத்தியமாகுமா? பகடா கடையில் கச்சா எண்ணெய், பர்கர் கடையில் கச்சா எண்ணெய், ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் பக்கடா எல்லாமே கச்சா எண்ணெய் தான். காசிமேட்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கச்சா எண்ணெய் கலாச்சாரம் தான். இது நடக்குதா இல்லையா ஐயா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. காசு வாங்கி வீடியோ போடாம இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் எடுத்து போட்டாங்கன்னா நிறைய கடைகளாவது மாறும். நாக்கில் எச்சு ஊறும் சமையல் 5.3 மில்லியன் வியூஸ். பொர்த்தா எப்படிதான் பண்றாங்கன்னு பார்த்தேன். பல் பூண்டுகள் நல்லா வறுத்துக்க வேண்டியது. பச்சை கும்பி பாகம், காய்ந்த கும்பி பாகம், அப்பதான் சுருக்குன்னு இருக்கும். ஓனியன் நல்லா வறுத்தெடுத்துக்க வேண்டியது. கருவேப்பிலை, வேக வைத்த உருளைக்கிழங்கு, சத்துக்கள் நிறைந்த குட்டி கிழங்கு, தக தக்காளி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது. சால்ட் அடிச்சு உலப்புறாங்க. ஓனியன், கொரியாண்டர் இது ஒரு வகை பொர்த்தா. டால வச்சுட்டு சாப்பிடலாம். கிழங்கடிச்சு பண்ணோம்னா இது பொட்டேட்டோ பொர்த்தா. துவரம் பருப்பை கொஞ்சம் போட்டு கலந்தோம்னா டால் பொர்த்தா. மணக்க நெய்யை ஊத்தி சாப்பிட்டோம்னா அம்புட்டு ருசியா இருக்கும். பெத்தாரு குட்டி கேட்டுக்கிட்டே இருக்கான். இதை நான் சாப்பிட்டுருக்கேன், அம்புட்டு ருசியா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஐயா. இதை பார்க்கும் போதே எச்சு ஊறுதே. அதிகமான வியூஸ் போன வீடியோஸ் பார்ட் 2 வேணும்ன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன். போயிட்டு வரேன் பெத்தாரு குட்டி.